ஒரு நாள் ஒரு ராஜா வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட கேட்டாங்களே, "இன்னைக்கு மழை வருமா?" அப்படின்னு. அவங்கலாம், "இன்னைக்கு வராது. நீங்க போயிட்டு வாங்கன்னாங்க." போற வழியில ஒரு குடியானவன் என்ன சொன்னான், "ராஜா இன்னைக்கு மழை வரும். நீங்க இப்படி கிளம்புறீங்களே?" அப்படின்னா. "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு வரும்போது சரியான மழையில நனைஞ்சு வரும்போது, அவன பார்த்து கேட்டாராம், "நீ எப்படி இன்னைக்கு மழை வரும்ன்னு சொன்ன?" "நான் சொல்லல ராஜா. கழுதைய பார்த்து தான் நான் சொன்னேன். கழுதை வந்து முன்னாடி காது தள்ளி வச்சுச்சுன்னா மழை வரும்னு அர்த்தம்." அப்படின்னு சொன்னோனே, இவர் என்ன பண்ணாரு, அந்த ராஜா தன்னோட அமைச்சரவையில இருக்கிற எல்லாரையும் வேலைய விட்டு எடுத்துட்டு, இந்த கழுதைய கொண்டு போய் அமைச்சரா வச்சாராம். இது ஒரு வேடிக்கையான கதையா இருக்கலாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்." நம்ம வாழ்க்கையில யாரோ ஒருத்தங்க என்னைக்கோ செஞ்ச ஒரு உதவிக்காக, இல்ல நம்மளுக்கு ஒரு உதவியா இருந்த ஒரு பொருளுக்காக, கடவுள் இருக்கிற இடத்த அந்த பொருளையோ, அந்த நபரையோ கொண்டு போய் வச்சுடுறோம். ஆனா, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கடவுள சார்ந்து இருக்கும்போது, உண்மையாலுமே நம்ம வெட்கப்பட மாட்டோம். யாராவது ஒரு நபரையோ, இல்ல ஒரு பொருளையோ நம்ம சார்ந்திருந்தோம்னா, பல நேரங்கள் நம்ம வெட்கப்பட போற மாதிரி ஆயிரும். சிந்திப்போம், செயல்படுவோம். காட் பிளெஸ் யூ.